வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு: என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். மரணத்தை வென்றவர். ஏற்காடு மலைச்சரிவில் ஒரு விபத்து. டூவீலரில் சென்றவர் பெரும் பள்ளத்தில் விழுந்துவிட்டார். நடு இரவு நேரம் ஆகையால் அவருக்கு உடனே உதவி கிடைக்கவில்லை. பொழுது விடிந்த பிறகுதான் யாரோ ஒருவர் கண்ணில் பட்டு மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். எப்படி இரவு முழுவதும் பயப்படாமல் அந்த காட்டுக்குள் கிடந்தீங்க என்று டாக்டர் கேட்டார். ஆண்டவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்று நம்பினேன். ஆகையினால் இருட்டை பற்றி கவலைப்படாமல் ஜெபத்தோடு காத்திருந்தேன் என்றார். இன்றைய தியான பகுதி தூய பேதுருவின் பெந்தகோஸ்தே நாள் பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வுகளை பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களுடன் இணைத்து பேசுகிறார். இந்த வரிகள் 16ஆம் சங்கீதத்தின் 10வது வசனம் ஆகும். இயேசு நமது பாவங்களுக்கு பரிகாரியாக சிலுவை மரணத்தை சந்தித்தார். ஆனால் அவர் பாதாளத்தில் கைவிடப்படவில்லை. அவருடைய உடல் அழிவை காணவில்லை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை வெற்றி கொண்டார் என்பதை பேதுரு இந்த வசனத்தின் வழியாக உறுதிப்படுத்துகிறார். பெந்தகோஸ்தே நாளின் போது அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு பேதுரு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த பிரச்சனை நம் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நமது மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தரும் விடுதலையின் உறுதி உண்டு. இந்த உறுதியில் நமக்கு விசுவாசம் இருக்கட்டும். மனம் தளராது இருப்போம். அவர் தமது மக்களை, தமது பிள்ளைகளை பாதாளத்தில் அல்லது படுகுழியில் விட்டுவிடுவதில்லை. நாம் அவர் பார்வையில் இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரிந்தே இருக்கிறது. தைரியமாக இருப்போம். என் ஆண்டவர் என்னை கைவிடமாட்டார் என்ற உறுதியோடு தொடர்ந்து நிற்போம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவரின் பலம் நமக்கும் தரப்படுகிறது. நாம் நமது பிரச்சனைகளை தாங்கி மீண்டும் வருவோம். நம்புங்கள். இயேசு ஆண்டவர் தம்மை நம்பினவர்களை கைவிடுபவர் அல்ல. ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாற்றி மாற்றி எங்களை அலைக்கழிக்கிறது. இதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எந்த சோதனையிலும் நீர் எங்களுக்கு கை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யாருடைய பலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது? யாருடைய பலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.